எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் என்ன சமையல்னா ஒரு சட்னி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, அடை, சப்பாத்தி, சாதத்துக்கு இப்படி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தக்காளி சட்னியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ சட்னியோட செய்முறையை பார்த்துடலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸில் 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த காரம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற காரம் அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பச்சை மிளகாயை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதாவது வெள்ளையாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு பச்சை தக்காளி தான் சேர்த்துருக்கோம். 4 தக்காளி. கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. இந்த பச்சை தக்காளி நல்லா வேகணும். அதனால் கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். தக்காளி குலைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் இந்த தக்காளியோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி விதை, புளிப்புக்கு கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் வேர்க்கடலையும் வச்சுருக்கோம். அதை நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். சாதத்துக்காய் இருந்தால் தண்ணி ஊற்றாமல் கரகரன்னு துவையல் பதத்துக்கும், சட்னியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெயில் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். சட்னியில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான சுவையில் தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.